ஹாய், நான் இப்போ உங்களுக்கு சவுச்சவில் வந்து சவுச்சவில் கூட்டு செய்யலாம் செஞ்சுருக்கோம் ஏற்கனவே. செய்யலையா? சரி, அது இன்னொரு நாளைக்கு செஞ்சு காமிச்சிடறேன். இன்னும் பொரியல், இந்த புடலங்காய் கறி மாதிரி புடலங்காய் பொரியல் மாதிரி. இது சவுச்சவ் பொரியல். சவுச்சவ் ரொம்ப ஈஸி தான். சவுச்சவ் வந்து நல்லா இலசா வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த இப்படி போட்டு இப்படி திருப்புறதுக்கு வந்து வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். ஒரு ஒரு 4 வெரைட்டி இது பண்ணணும். கொஞ்சம் லோ கேலரிஸில் ஒரு காய்கறி வைக்கணும்னா சவுச்சவ் வந்து வைக்கலாம். அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் ஊற போட்டால் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், உப்பு, தேங்காய் பூ, இவ்வளவே தான். நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு போடணும், அவ்வளோதான். சரியா? இப்போ வேலையை ஆரம்பிச்சிடும். ஆனால் ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். சவுச்சவ் கட் பண்ணுறதுமே ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். எண்ணெயும் கம்மியாக தான் செலவாகும். நீர்க்காய் அது ரொம்ப முக்கியம். நீர்க்காய் நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் எரிச்சிருமா அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். சவுச்சவ், சுரக்காய் அதெல்லாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய்க்குன்னு ஒரு பெரிய டேஸ்ட் கிடையாது. ஆனால் இது வந்து இந்த கடலைப்பருப்பு, பச்சை மிளகாலாம் போட்டு செய்யும்போது அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கேரட் செய்கிறோம், பீட்ரூட் செய்கிறோம், புடலங்காய் வைக்கிறோம், அதெல்லாம் மாதிரி இதுவும் பச்சை மிளகா போட்டு தாளிக்கிற ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் வதக்கிடும், நல்லா வதக்கிடும். வதங்கின உடனே இந்த இதை தண்ணியோடு அப்படியே போட்டுருவோம். போட்டு அவ்வளோ நேரத்துக்கு வெந்துடும். கொஞ்சம் நேரத்தில் நேரம் கடலைப்பருப்பு போட்டு, இப்போ உப்பு போட வேண்டாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஒரு நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டுக்கிடலாம். 1 நிமிஷம் ஆச்சு, வெந்திருக்கும். அந்நேரம் நான் இதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் வேணால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிடுவோம். அவ்வளவுதான். இது தண்ணி காய்ங்கிறதுனால இதாகத்தான் செய்யும். நேரம் மஞ்சத்தூளையும் போட்டு உப்பையும் போட்டுருவோம். எவ்வளோ சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. இப்போ மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு கிண்டி திருப்பி விட்டு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. பொரியல்னால் தண்ணி வற்றினா தானே நல்லாயிருக்கும். வற்றட்டும். அது 2 நிமிஷம் தான் வற்றிடும். தண்ணி வற்றிருச்சு. உங்களுக்கு கடலைப்பருப்பு ஊற போட மறந்துட்டிங்கன்னா குக்கரில் வேக போட்டுடலாம். இதே தேங்காய் பூ போட்டேன். குக்கரில் வேக போட்டு சவுச்சவை வந்து குக்கரில் போடும்போது ஒரு சத்தம் தான் போடணும். அதுக்கு பிறகு வத்த அடித்து தேங்காய் பூ போட்டு சர்வ் பண்ணுங்க. இது வந்து நீர்ச்சத்து நிறைந்த காய்கறி. இதனுடைய பிரயோஜனம் என்னங்கிறத நீங்கள் இதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது பேட் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட் கொழுப்பை வந்து பர்ஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. நம்ம புடலங்காய் பொரியல் மாதிரி, பீன்ஸ் காய் மாதிரி இது ஒரு பொரியல். இது வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு குழம்பு வைக்கிற அன்னைக்கு, புளி குழம்பு வைக்கிற அன்னைக்கு, கார குழம்பு வைக்கிற அன்னைக்கு இது சைடுக்கு வச்சு சாப்பிடுங்க.